Hello guys, Shruti Visio here. Toothbrush தெரியும், fast brush, slow brushனா தெரியுமா? நியூரோ ரிஹாப்ல இதுக்கு ஒரு முக்கியமான ரோலே இருக்கு. அது என்னங்க முக்கியமான ரோல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிசியோதெரப்பி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். அதை இப்போது ப்ராக்டிஸ் பண்ணுற ஃபிசியோதெரபிஸ்ட்டோ ஆர் படிச்சுட்டு இருக்க ஃபிசியோதெரப்பி ஸ்டூடெண்ட்ஸோ தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இதை நீங்கள் ஃபைனல் இயரில் தான் படிப்பீங்க. பிடி நியூரோ ஆர் கிளினிக்ஸ் அப்ரோச். ஸோ ரூட்ஸ் அப்ரோச் அப்படின்றது ஒரு ட்ரீட்மெண்ட் டெக்னிக். மார்கரெட் ரூட் அப்படின்ற ஒரு நியூரோ ஃபிசியோதெரபிஸ்ட் தான் இந்த டெக்னிக்கை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த ரூட்ஸ் அப்ரோச் யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரோக் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம், சிபி, ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி, நியூரலாஜிக்கல் வீக்னஸ் அண்ட் டெவலப்மெண்டல் டிலே. இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்னிக் இருக்குது. அதுதான் ஒன் இஸ் ஃபெசிலிட்டேட்டர் டெக்னிக் அண்ட் இன்ஹிபிட்டட் டெக்னிக். ஸோ இந்த ஃபெசிலிட்டேட்டர் அண்ட் இன்ஹிபிட்டட் டெக்னிக்கில் தான் ஃபாஸ்ட் ப்ரஷ் அண்ட் ஸ்லோ ப்ரஷ் யூஸ் பண்ணுறோம். ஃபெசிலிட்டேஷன் அப்படின்னா மூமெண்ட்டை ஃபெசிலிட்டேட் பண்ணுறது, வராத ஒரு மூமெண்ட்டை வர வைக்கிறது. இன்ஹிபிஷன் அப்படின்னா எந்த மூமெண்ட் அதிகமாக இருக்கோ அந்த மூமெண்ட்டை கம்மி பண்ணுறது. கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் சாஃப்ட் சென்சரி ப்ரஷ் யூஸ் பண்ணணும். மசில் பெல்லியோட டைரக்ஷனில் 3 to 5 குயிக் ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கணும் அண்ட் கம்மியான டியூரேஷனுக்கு தான் கொடுக்கணும். ப்ரஷிங், ஸ்லோ ப்ரஷிங் பற்றி பார்ப்போம். இந்த மேலே இருக்க வீடியோவில் நான் ஃபாஸ்ட் ப்ரஷ் பண்ணுறேன்னா ஸ்லோ ப்ரஷ் பண்ணுறேன்னா அப்படின்னு கண்டுபிடிங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ப்ரஷிங் பண்ணணும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த சென்சரி சிக்னல்ஸ் இருக்குது, அது பேஷண்ட்டுக்கு அதிகமாக க்ரியேட் ஆகும். நர்வ் சிக்னல்ஸ் ஃபாஸ்ட்டாக டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ அதனால அவங்களுக்கு சென்சேஷன் அதிகமாகும். ஸோ மூமெண்ட் ஃபெசிலிட்டேட் ஆகும், மூமெண்ட் க்ரியேட் ஆகும். இருக்க மூமெண்ட்டை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இதை யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மசில் ஃப்ளசிடாக இருக்கும் இல்லையா, அவங்களுக்குலாம் கொடுக்கலாம். யாருக்கெல்லாம் மசில் ரொம்ப தொலைன்னு இருக்குது, ஃப்ளசிட், ஸ்லோவாக ப்ரஷிங் கொடுக்கணும் அண்ட் அதில் ஸ்லோ ரிதமிக்காக ஸ்ட்ரோக்கிங் இருக்கணும். இது கொஞ்சம் லாங்கர் டியூரேஷனுக்கு கொடுக்கலாம். ஸோ இது ஹைப்பர்டோனியா இருக்க பேஷண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் கொடுப்போம். அண்ட் ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்லையுமே கொடுக்கலாம். கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பன் woundல இருக்க பேஷண்ட்ஸ்க்கு, ஸ்கின் இரிட்டேஷன் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு, ரொம்ப ஹைப்பர் சென்சிட்டிவாக இருக்க பேஷண்ட்ஸ்க்கு அண்ட் ரீசெண்டாக தான் ஏதோ இன்ஜுரி ஆயிருக்கு, அந்த ஸ்கின் இன்ஜுரிஸ் இருக்குது, பேர்ன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஏரியாஸில் இந்த மாதிரி டெக்னிக்ஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த அப்ரோச் பற்றி நோட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் ரூட்ஸ் அப்ரோச்னு டைப் பண்ணுங்கள். நானே பிடிஎஃபாக உங்களுக்கு அனுப்பிட்டேன். நிறையா யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.